ஸ்ரீ மாதுரை நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல மருதாணி செடி அல்லது மருதாணி செடி அல்லது மரம் வளர்க்குறோம் அப்படின்னா, அதை பத்தின சில ரகசியமான சில விஷயங்கள், அதுல இருந்தா என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலான்ற விஷயத்த இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல அன்பர்களோட வீட்டுல மருதாணி செடி ஒரு கலைநயத்தோட, ஒரு அன்போட, பாசத்தோட நிறைய பேர் வளர்க்குறோம். சிலருக்கு இடம் இல்லை, சின்ன அளவுல வச்சு வளர்க்குறவங்களும் உண்டு. சிலர் வளர்க்க முடியாத சூழ்நிலையிலும் இருக்கிறாங்க. ஆனா மருதாணி பத்தி நம்மளுடைய ஆன்மீக தகவல்கள் நிறைய சாஸ்திரங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. என்னென்ன மாதிரி விஷயங்கள் மருதாணி செடி வீட்டுல இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கி வாசம் செய்வாள் அப்படின்றது ஐதீகமாகும். மேற்படி அந்த எந்த வீட்டுல மருதாணி செடி இருக்கிறதோ, மருதாணி மரம் இருக்கிறதோ, அது பூத்து குலுங்குகிறதோ, அந்த இடத்துல பேய்பில்லி சூன்யங்கள் வசிக்காது, துஷ்ட தேவதைகள் வசிக்காது. அந்த வீட்டுல நேர்மறை எண்ணம் நிறைந்து இருக்கும், அன்பும் சுபிக்ஷமும் பெருகி இருக்கும். அப்படி ஒரு வீடு லட்சுமிகாரத்தோட இருக்கும்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. இப்போ மருதாணி மரம் நம்ம வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மருதாணி பூவை எடுத்து நம்ம நெருங்கிய சொந்தங்களா இருந்தாலும் சரி, வேண்டப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அல்லது யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கட்டுமே, மருதாணி இலையோ பூவோ இலவசமா கேட்கறாங்கன்னா நம்ம கண்டிப்பா கொடுக்க கூடாது. நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா ஒரு ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் அந்த செடியோ இலையோ மரமோ எதுவும் நீங்க கொடுத்து விடணும். மேற்படி சொந்தமாவே இருந்தாலும் இலவசமா மருதாணி செடியை கொடுக்க கூடாது. ஏன்னா அது மகாலட்சுமியோட அம்சத்தோட கருதப்படுறதுனால நம்ம வீட்டு மகாலட்சுமி அவங்க கூட போயிடும். அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த செடிக்கு காணிக்கை பெற்றுக்கொண்டு நீங்க கொடுக்கும்போது இந்த மாதிரி தோஷங்கள் நிகழாது. மேற்படி மருதாணியை இரவு நேரங்கள்ல பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் மாலை நேரங்கள்ல போயிட்டு மருதாணி செடி கிள்றதோ உடைக்கிறதோ இந்த மாதிரி எந்த வேலையுமே நம்ம செய்யக்கூடாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மருதாணி ரொம்ப 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 தெய்வீகம் பொருந்திய ஒரு மூலிகை. சரிங்களா? அந்த மருதாணி அரைச்சு கையில வச்சுக்கிட்டு 6 நாளைக்கு கிட்ட எமன் நெருங்கவே முடியாது. 6 நாளைக்கு அது கையை விட்டும் போகாது. இன்னைக்கு கோணு எல்லாம் வந்தாலும் இந்த இயற்கையாகவே அரைத்து மருதாணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்களுக்கு பிடித்தமான செயல். அது ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படுறதுனால பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் அந்த மருதாணி அரைக்கிறதோ, பிரிக்கிறதோ, கிள்றதோ எந்த விதமான வேலையும் வச்சுக்க கூடாது. பொழுது ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த மருதாணி யாருக்கும் கொடுக்கவும் கூடாது இனாமா. நான் இரவுல மருதாணி வைக்கிறேன்னா ஆனா பகல் நேரத்திலேயே அரைச்சு தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கையில மருதாணி எடுத்துக்கணும். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். யாருக்கு கொடுத்தாலும் அரைச்ச மருதாணியா இருந்தா கூட நீங்க பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் கொடுக்காதீங்க. ஒருவேளை ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு விசேஷம்னா உங்க வீட்டுல தங்கி இருக்கும் பொழுது அப்ப நீங்க அந்த மருதாணி வச்சு விடலாம். ஆனா அரைச்ச பொருளை யாருக்கும் கொடுத்து அனுப்பக்கூடாது இரவு நேரங்கள்ல. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். யமனே அந்த வீட்டுக்குள்ள காலை வைக்கிறதுக்கு பயப்படுவாராம். நோய் நொடிகள் வராதாம், செய்வினை பில்லி சூன்யங்கள் வராதாம். அதுவும் மாமரம் மருதாணி ரெண்டும் சேர்ந்து இருந்தா ரொம்ப விசேஷம். எந்த வகையிலுமே வெள்ளி சூன்யத்தால அவங்கள அழிக்கவே முடியாது. அற்புதமா அந்த வீட்டை பாதுகாக்கக்கூடியது நோய்கள்ல இருந்தும் நொடிகள்ல இருந்தும் செய்வினை பிணிகள்ல இருந்தும். ஆக மருதாணியை பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த செடியை பத்தி வேற எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலியமா எனக்கு தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுல அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி.